இந்த நிமிடம் நீங்கள் வாசித்துக் கொண்டிருக்கும் இந்த வரிகள் வெறும் சொற்கள் அல்ல. இவை காலத்தின் சுழற்சியில் உங்களுக்காகவே பிரபஞ்சத்தால் செதுக்கப்பட்ட ரகசிய அதிர்வுகள். முடிவில்லாத இந்த ஆண்ட வெளியில், கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு மத்தியில், சரியாக இந்த நேரத்தில், இந்தச் செய்தியை பெரும் பாக்கியம் உங்களுக்கு கிடைத்துள்ளது என்றால், நீங்கள் பிரபஞ்சத்தின் ஒரு தனித்துவமான தேடல் என்பதில் ஐயமில்லை. உங்கள் ஆன்மா நீண்ட நாட்களாக தேடிக்கொண்டிருந்த அமைதி, உங்கள் கண்கள் காணத் துடித்த விடியல் மற்றும் உங்கள் இதயம் ஏங்கிய அங்கீகாரம் ஆகிய அனைத்தும் ஒரு புள்ளியில் இணைந்து இப்போது உங்கள் கதவை தட்டுகின்றன. கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்த துரோகங்கள், கண்ணீர் சிதறிய இரவுகள் மற்றும் யாரும் இல்லையே என ஏங்கிய தனிமை பெருவெளி அனைத்தும் இப்போது ஒரு முடிவுக்கு வருகிறது. உங்களைச் சூழ்ந்திருந்த இருண்ட மேகங்களை விலக்கி, வெற்றியின் சூரிய ஒளி உங்கள் பாதையை அலங்கரிக்கப் போகிறது. இது வெறும் மாற்றம் அல்ல. இது உங்கள் வாழ்வின் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கம். இறைவனின் கருணையும் பிரபஞ்சத்தின் பேராற்றலும் உங்கள் கரங்களைப் பற்றிக் கொண்டு, நீங்கள் கற்பனை செய்யாத உயரங்களுக்கு உங்களை அழைத்துச் செல்லக் காத்திருக்கின்றன. உங்களின் பொறுமைக்கும் மாறாத நேர்மைக்கும் பரிசாக வரும் நாட்களில் அற்புதங்கள் நிகழப்போகின்றன. அந்த பேரானந்த பெருவாழ்வை வரவேற்கத் தயாராகுங்கள். இதோ உங்களுக்கான பிரபஞ்ச செய்தி விரிவாகத் தொடங்குகிறது. இந்தச் செய்தியை முழுமையாக ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழ, ஆம் பிரபஞ்சமே என்று மனதார உறுதி கூறுங்கள். இன்றைய பிரபஞ்ச செய்தி. இந்த செய்தியை உங்களால் இப்போது கேட்க முடிந்தால், பிரபஞ்சமே உங்களை தேர்ந்தெடுத்துள்ளது என்று அர்த்தம். இந்த செய்தியை கேட்கும் பெரும்பாக்கியம் உங்களுக்கு கிடைத்துள்ளது. இந்த செய்தியின் மூலம் மகிழ்ச்சிக்கும் செழிப்புக்குமான பாதை திறந்துள்ளது என்பதை பிரபஞ்சம் உங்களுக்குச் சொல்ல விரும்புகிறது. என் குழந்தையே, உன் மனதில் தெரிந்த கவலைகளின் கோடுகள் அனைத்தும், உன்னை சூழ்ந்திருந்த துன்பத்தின் மேகங்கள் அனைத்தும் இப்போது முடிவுக்கு வரும். 3 நாட்களுக்குள் ஒரு நல்ல வாய்ப்பு உனக்கு கிடைக்கும். அதை பயன்படுத்தி நீ குறிப்பிடத்தக்க அளவில் முன்னேறலாம். உன் பாதை பாதுகாப்பானது. நீ கற்பனை செய்ததை விட மிக தொலைவு செல்லப் போகிறாய். அந்தப் பாதையில் நீ உன் அடிகளை எடுத்து வைப்பாய். மேலும் ஒரு வியத்தகு மாற்றத்தை காண்பாய். இந்த ஆண்டு மகிழ்ச்சியான ஆண்டாக இருக்கும். உன்னை ஏமாற்றியவர்களும் உனக்கு துரோகம் செய்தவர்களும் ஏமாற்றப்படுவார்கள். செழிப்பு உன் மீது பொழியப் போகிறது. நீ மகிழ்ச்சி, அமைதி, செழிப்பு மற்றும் செல்வச் செழிப்பை அடையப் போகிறாய். நீ மிகவும் கடினமான காலங்களை கண்டிருக்கிறாய். மிகவும் கடினமான சூழ்நிலைகளிலும் நீ கைவிடவில்லை. உனக்குள் பொறுமையும் விடாமுயற்சியும் இருக்கிறது. உனக்கு ஒரு பெரிய இதயம் இருக்கிறது. நீங்கள் துன்பத்தை துன்பமாக கருதுவதில்லை. மகிழ்ச்சியை மகிழ்ச்சியாக தவறாக எண்ணுவதில்லை. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சம அளவில் அனுபவித்து வருகிறீர்கள். அதனால்தான் எல்லாம் வல்ல இறைவனின் கருணை உங்கள் மீது பொழிகிறது. அவை நிறைவேறப் போகின்றன. உங்கள் கனவுகள், உங்கள் ஆசைகள் படிப்படியாக வடிவம் பெறுகின்றன. இறைவனின் ஆசீர்வாதங்கள் உங்கள் மீது பொழியப்படுகின்றன. என் அன்பே, உங்களுக்கு எல்லா திசைகளில் இருந்தும் ஆதரவு கிடைக்கிறது. நீங்கள் வெகு தூரம் செல்வீர்கள். நீங்கள் பெரிதும் செழிப்படைவீர்கள். உங்களுக்காக புதிய காட்சிகள் மலர்கின்றன. செல்வம் உங்கள் மீது பொழியும். நீங்கள் ஒரு காலத்தில் பணப்பற்றாக்குறையை அனுபவித்தீர்கள். முன்னோக்கிச் செல்லுங்கள். என் அன்பே, நேர்மறையாக இருங்கள். இந்த நேர்மறையான காலம் உங்கள் வாழ்விற்கும் திரும்புகிறது. நீங்கள் மகிழ்ச்சியாக உணர்வீர்கள். நீங்கள் எல்லாவற்றையும் பெறுவீர்கள். உங்கள் அதிர்ஷ்டம் தொடர்ந்து விரிவடையும். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சோதனையும் இப்போது முடிந்துவிட்டது. காத்திருக்கும் காலம் முடிந்துவிட்டது. உங்கள் வாழ்வில் எல்லா திசைகளில் இருந்தும் ஒரு அற்புதம் நிகழப்போகிறது. தயாராக இருங்கள். உங்கள் மயிர்கூச்செறியும் உங்களுக்குள் அத்தகைய சக்திகளையும் அத்தகைய வலிமையையும் நீங்கள் காண்பீர்கள். உங்கள் அடிகளை யாராலும் தடுக்க முடியாது. உங்கள் விதியை யாராலும் உறங்க வைக்க முடியாது. என் அன்பே, நீ அழகானவள், திறமையானவள் மற்றும் சிறப்பு குணங்கள் நிறைந்தவள். நாளுக்கு நாள் நீ மேலும் மேலும் மேன்மை அடைகிறாய். நீ உன்னுடைய படைப்பை துறந்துவிட்டாய். இப்போது உனக்குள் சிறந்த மாற்றங்கள் நிகழ்கின்றன. முன்னேறிச் செல்ல இதுவே சரியான நேரம். வெற்றி உன் வீட்டு வாசலில் இருக்கும். ஏனென்றால் நான் உனக்கான பாதையை திறக்கிறேன். முடிவுகளை எடுக்க நான் உனக்கு அதிகாரம் அளிக்கிறேன். நானே இசை. உன் வாழ்வில் குறைப்பட்டிருந்த அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும்.
நீ கண்ட கனவுகள் அனைத்தும் இப்போது நனவாகும். அவற்றை எண்ணி எண்ணி நீ சோர்ந்து போவாய். நீ மிகுந்த மகிழ்ச்சியைப் பெறுவாய். அதை உன் வாழ்வில் எல்லாம் நல்லபடியாக அமையப் போகிறது. இப்போது எல்லாம் நீ ஆரம்பத்தில் கற்பனை செய்தபடியே இருக்கும். மிகவும் மங்களகரமான ஒன்று நிகழப்போகிறது. ஒரு சக்தி உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. உன் பிரார்த்தனைகள் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது. தரிசனத்தின் கதவுகள் திறக்கின்றன. மகிழ்ச்சி உன் அருகில் நிற்கிறது. அதை உணர்ந்து கொள். அது கடவுளால் மனித உருவில் உன்னுடன் இருந்து உன்னை மகிழ்ச்சி அடையச் செய்ய அனுப்பப்பட்டது. உன் ஆசைகளை நிறைவேற்ற நீ சில நற்செயல்களைச் செய்தாய், ஆனால் அதன் பலன்களை நீ இன்னும் பெறவில்லை. இப்போது உங்கள் நற்செயல்களின் பலன்களைப் பெறப்போகிறீர்கள். உங்கள் கனவுகள் நனவாகப் போகின்றன. தெய்வீக உலகின் கதவுகள் திறக்கப்படப் போகின்றன. இந்த போராட்டத்தின் கடினமான காலம் முடிவுக்கு வருகிறது. நீங்கள் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிறைந்த வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறீர்கள். நீங்கள் அமைதியை அனுபவிக்கப் போகிறீர்கள். உங்கள் மனதை பாருங்கள். எந்த துக்கமும் உங்களை வருத்தமடைய செய்யாது. எந்த பிரச்சனையும் எந்த தடையும் உங்கள் வழியில் நிற்காது. இசை உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியால் நிரப்பும். இன்றிலிருந்து உங்கள் நோயின் தீண்டாம் 90 நாட்கள் மிகவும் அற்புதமானதாக அமையும். இந்த 9 நாட்களில் உங்கள் பல ஆசைகள் நிறைவேறும். அவை புத்துயிர் பெறும். நீங்கள் அடைய கனவு கண்ட விஷயங்களை கூட இப்போது உங்களால் அடைய முடியும். என் அன்பே, உங்கள் தெய்வீக அன்பு உங்களை வந்தடையப் போகிறது. அது உங்கள் மீது பொழியும். எல்லாம் வல்ல இறைவனின் அருள் முன்னோக்கி நகரப் போகிறது. என் அன்பே, இந்த பாதைகள் திறக்கப்படுகின்றன. இப்போது உங்களுக்கு எல்லாம் இருக்க வேண்டியபடியே இருக்கும். இந்த செய்தி உங்களுக்காக மட்டுமே. என் அன்பே, தடைகளிலிருந்து விடுபட சரியான நேரம் வந்துவிட்டது. வரலாறு மீண்டும் நிகழப்போகிறது. நீங்கள் ஒரு துன்ப காலத்தை கண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு கடினமான சூழ்நிலையை கண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு யாரும் ஆதரவளிக்காத ஒரு தருணத்தை கண்டிருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் அந்த சூழ்நிலையை காண்பீர்கள். உலகம் ஸ்தம்பித்து நிற்கும் இவ்வேளையில் இது உங்களுக்கு ஒரு மங்களகரமான நேரம். இது உங்களுக்கு சாதகமான நேரம். காலம் தாராளமாக உள்ளது. உங்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம். செழிப்புக்கான பாதையில் நீங்கள் இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது. நீங்கள் வெற்றிக்கு மேல் வெற்றி பெறுவீர்கள். பொறுமையுடனும் நிதானத்துடனும் உங்கள் செயல்களில் கவனம் செலுத்துங்கள். உங்களை யாராலும் காயப்படுத்த முடியாது. ஒவ்வொரு பாதையிலும் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். இந்த தெய்வீக சக்தி உங்களுக்கு ஆசீர்வாதங்களை பொழியும். எல்லாம் வல்ல இறைவனுக்கே உரியது. மழை பெய்கிறது. நீங்கள் மற்றவர்களின் விமர்சனங்களில் இருந்து விலகியிருக்கிறீர்கள். உங்களுக்கான பாதைகள் திறக்கப்படுகின்றன. நீங்கள் அனைவருடனும் நல்லுறவை பேணுகிறீர்கள். இதனால்தான் நீங்கள் கடவுளுக்கு மிகவும் பிரியமானவராக இருக்கிறீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியை அனுபவிப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு அற்புதமான வழியில் மாறப்போகிறது. உலகம் செழிக்கும். உங்கள் கனவுகளைப் பற்றி நீங்கள் சிந்தித்திருந்தீர்கள். உங்கள் இலக்கை நீங்கள் கண்டிருந்தீர்கள். 3 நாட்களுக்குள் நீங்கள் எந்த ஆதரவையும் எதிர்பார்க்காத ஒரு புதிய பாதையை காண்பீர்கள். இப்போது அதிலிருந்தும் வாழ்க்கையில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். நீங்கள் உள்ளத்தில் மிகவும் நேர்மையானவர். நீங்கள் யாரையும் விமர்சிப்பதில்லை. நீங்கள் மற்றவர்களுடன் உறவுகளை வளர்த்துக் கொள்கிறீர்கள். இதன் காரணமாக நீங்களே உங்களுக்கு தொல்லைகளை வரவழைத்துக் கொள்கிறீர்கள். என் அன்பே, இப்போது உங்கள் மீது எல்லாம் வல்ல இறைவனின் அருள் பொழிகிறது. இப்போது நீங்கள் கற்பனை செய்தபடியே எல்லாம் நடக்கப் போகிறது. நீங்கள் மகிழ்ச்சியை அனுபவிக்கும் போது உங்கள் மனம் அமைதியாக இருக்கும். பொறுமையுடனும் நிதானத்துடனும் இந்த போர்க்களத்தில் நீங்கள் முன்னேறுவீர்கள். உங்களை துன்புறுத்திய, தொந்தரவு செய்த, விமர்சித்தவர்கள் யாராக இருந்தாலும் இப்போது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்க முன் வருவார்கள். அவர்கள் உங்கள் வாழ்க்கையை ஆனந்தமாக்குவார்கள். நீங்கள் தடைகளிலிருந்து விடுபடப் போகிறீர்கள். பிரச்சனைகள் இனி உங்களை தொந்தரவு செய்யாது. திடீரென்று நீங்கள் ஒரு பெரிய நற்செய்தியை பெறப்போகிறீர்கள். திடீரென்று உங்கள் அதிர்ஷ்டம் விழித்தெழும். உங்கள் பொறுமை அதிகரிக்கும். பொறுமை அதிகரிக்கும். என் அன்பே, நீ மகிழ்ச்சியை அனுபவிப்பாய். இப்போது உங்கள் கனவுகள் நனவாகும். தெய்வீக உலகத்திற்கான கதவுகள் திறக்கும். மகிழ்ச்சி உண்டாகும். யாரோ ஒருவர் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் உங்களுக்கு உதவ விரும்புகிறார்கள்.
அற்புதங்கள் எப்படி நிகழ்கின்றன? ஒரே இரவில் இப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை காண்பீர்கள். உங்களுக்கு ஒரு நல்ல கனவு வரும். அந்த கனவு விரைவில் நனவாகும். வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிரம்பப் போகிறது. உண்மை எப்போதும் வெல்லும். இதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் இதயம் மிகவும் கருணையானது. நீங்கள் ஒருபோதும் யாரையும் ஏமாற்றியதில்லை. நீங்கள் எப்போதும் உண்மைக்கு ஆதரவளித்து வந்துள்ளீர்கள். பாருங்கள், உண்மை வெற்றி பெறப்போகிறது. எல்லா திசைகளிலிருந்தும் மகிழ்ச்சி உங்கள் மீது பொழிகிறது. உங்கள் வாழ்வில் இருந்த இருள் இப்போது மறைந்து வருகிறது. நீங்கள் மற்றவர்களின் வாழ்க்கையை ஒளிரச் செய்துள்ளீர்கள். உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை நீக்க இறைவன் இப்போது தீர்மானித்துள்ளார். நீங்கள் விரும்பியவற்றை ஈர்க்கிறீர்கள். உங்கள் வாழ்வில் இருந்த சிரமங்கள் இப்போது முடிவுக்கு வருகின்றன. மகிழ்ச்சி உங்கள் வீட்டு வாசலில் உள்ளது. நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கை ஒரு அற்புதமான வழியில் மாறப்போகிறது. உங்களுக்கான பாதை காட்டப்படுகிறது. தைரியமாக முன்னேறுங்கள். ஏனெனில் உங்கள் எதிர்காலம் மிகவும் பாதுகாப்பாக இருக்கப் போகிறது. உங்கள் கனவுகள் நனவாகும். உங்கள் ஆசைகள் நிறைவேறும். நீங்கள் கண்ட சிரமங்களின் கதவு கடந்துவிட்டது. இப்போது வசதியான வாழ்க்கையை வாழுங்கள். உங்கள் செய்தியை கேட்டதற்கு நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி. பிரபஞ்சம் தனது செய்தியின் மூலம் இதை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறது. இப்போது அது உங்களுக்கு உண்மையாக ஆதரவளிக்கும். ஒரு இருண்ட இரவுக்குப் பிறகு சூரியன் உதித்தது போல் நீங்கள் உணருவீர்கள். உங்கள் வாழ்வில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் திடீரென ஒரே கணத்தில் மறைந்துவிட்டது போல் இருக்கும். சோகம், துன்பம், தடைகள் மற்றும் தொல்லைகள். இப்போது உங்கள் பாதையில் எந்த தடைகளும் இருக்காது. என் குழந்தையே, நீ பணப்பற்றாக்குறையை அனுபவித்தாய். இப்போது நீ செல்வச் செழிப்பை காண்பாய். நீ மிகுந்த மகிழ்ச்சியை காண்பாய். நீ வியப்படைவாய். நம்பிக்கையுடன் உன் வாழ்வில் நீ வெகு தூரம் செல்வாய். யாரிடமிருந்து ஆதரவை நீ எதிர்பார்க்கவில்லையோ அவர்கள் கூட இப்போது ஒத்துழைப்பார்கள். உன் முகத்தில் ஒரு புதிய புன்னகையை காண்பாய். பிரபஞ்சம் தனது செய்தியின் மூலம் இதை உனக்கு சொல்ல விரும்பியது. எல்லாம் வல்ல இறைவன் இப்போது உன் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்டார். உன் சூழ்நிலைகள் மாறுகின்றன. நீ வெகு தூரம் செல்வாய். நீ மிகவும் வெற்றி பெறுவாய். எல்லாம் உன்னுடையது. படிப்படியாக உன் வாழ்வில் நீ வெகு தூரம் முன்னேறுவாய். மிக விரைவில் உனக்கு ஒரு பெரிய விஷயம் நடக்கப் போகிறது. உன் கடினமான நிலை இனி உன்னை துன்புறுத்தாது. விரைவிலேயே நீ முன்னேறுவாய். நீ மகிழ்ச்சியை சந்திப்பாய். என் அன்பே, என் ஆசீர்வாதங்கள் உன் மீது பொழிகின்றன. நான் உனக்கு கொண்டு வந்த மங்களகரமான அறிகுறிகளின் மூலம் உன் விதி மாறும். சாத்தியம் என்று நீ நினைத்து கூட பார்க்காத மகிழ்ச்சியை இப்போது உன்னால் அடைய முடியும். நீ சில பழைய நண்பர்களை சந்திப்பாய். உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது. நீ உன் தெய்வீக அன்பை பெறப்போகிறாய். 3 நாட்களுக்குள் உன் உறவினர்களுடனான உறவுகள் மேம்படும். ஏதோ ஒரு மங்களகரமான ஆற்றல், ஏதோ ஒரு நேர்மறை ஆற்றல் உன்னுடன் வருவது போல் உணர்வாய். உன்னை தொடர்ந்து விமர்சிக்காதவர்கள் இப்போது உன்னை பாராட்டுவார்கள். உன் எதிரிகள் கூட உன் நண்பர்களாக மாறுவார்கள். நீ பல மகிழ்ச்சியான நாட்களை காண்பாய். உன்னுடன் ஒரு புதிய வாழ்க்கையை நீ அனுபவிப்பாய். என் அன்பே, உன் நன்மையை உண்மையாகவே விரும்பும் அந்த சக்தியை, அந்த தெய்வீக ஆற்றலை நீ சந்திக்கப் போகிறாய். யாரோ ஒருவர் உன்னை எல்லா நேரமும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். யாரோ ஒருவர் உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறார். ஏதோ ஒரு மகிழ்ச்சி உன்னை நோக்கி ஈர்க்கப்படுகிறது. உன்னால் புரிந்து கொள்ள முடியாத மதிப்பைக் கொண்ட ஏதோ ஒன்று உன்னை நோக்கி வரப்போகிறது. என் குழந்தையே, இன்று நான் உன்னிடம் சொல்கிறேன், நீ மற்றவர்களுக்காக அடிக்கடி பிரார்த்தனை செய்திருக்கிறாய். மற்றவர்களின் விதியை மாற்ற நீ விரும்புகிறாய். இப்போது உன் விதி மாறப்போகிறது. என் அன்பே, நீ நிறையப் பெறப் போகிறாய். இருளில் இருந்த உன் பாதைகள் இப்போது ஒளியூட்டப்படும். உன் வாழ்க்கை மகிழ்ச்சி, ஆறுதல் மற்றும் ஆனந்தத்தால் நிரம்பப் போகிறது. நீ ஆனந்தத்தை உணர்வாய். நீ அமைதியாக இருப்பாய். நீ இன்னும் பெறாத பலவற்றை உன் மனம் கொண்டுள்ளது. ஆனால் உன் வாழ்க்கையின் இந்த அத்தியாயத்தில் நீ நிறைய பெறுவாய். எல்லாம் வல்ல இறைவனின் அருள் உன் மீது பொழிகிறது. உங்கள் மனதிலுள்ள குழப்பங்கள் அனைத்தும் தீர்க்கப்படுகின்றன. எச்சரிக்கையுடன் முன்னேறுங்கள். ஏனென்றால் இப்போது நீங்கள் அடைவது வாழ்நாள் முழுவதும் உங்களுடன் இருக்கும். சிலர் நண்பர்களாக வந்து
உங்களுக்கு ஆதரவளிப்பார்கள். அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். நீங்கள் நேசிக்கப்படுவதையும் அன்பு செலுத்தப்படுவதையும் உணர்வீர்கள். என் குழந்தையே, நீ வைத்த யோசனையை அவள் நிராகரித்து விட்டாள். ஆனால் அதற்காக உங்கள் எதிர்காலம் இப்போது இருளில் இருக்கிறது என்று அர்த்தமல்ல. சிரமங்கள் முடிவுக்கு வரப்போகின்றன. இப்போது நீங்கள் வெற்றியின் மற்றொரு சகாப்தத்தை காண்பீர்கள். ஒரு மனிதனாகிய நீங்கள் செயல்களை செய்யும்போதெல்லாம் உங்கள் செயல்களுக்கான முழு பலனையும் பெறுவீர்கள். நீங்களும் உங்கள் செயல்களின் பலன்களை பெறப்போகிறீர்கள். உங்கள் அடையாளம் ஒரு அற்புத வழியில் மாறப்போகிறது. தெய்வீக சக்தி உங்களுடன் இருக்கிறது. நீங்கள் எல்லாவற்றையும் சாதிப்பீர்கள். ஒவ்வொரு கணமும் யாரோ ஒருவர் உங்களுடன் இருப்பது போல் இருக்கிறது. எனவே பொறுமையாக இருங்கள். பீதி அடைய வேண்டாம், கலங்க வேண்டாம். மௌனத்தை உடைக்க வேண்டிய நேரம் இது. முன்னோக்கிச் செல்ல வேண்டிய நேரம் இது. வெற்றி உங்களுக்கு மேலானது, அதை அடையுங்கள். நீங்கள் விரும்பியது நடக்கப் போகிறது. இந்த செய்தியை கேட்க நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி. பிரபஞ்சம் இந்த செய்தியின் மூலம் இதை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறது. என் அன்பே, இது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல. இந்த செய்தி இப்போது உங்களை சென்றடைய வேண்டும் என்பது என் விருப்பம். பிரபஞ்சம் தனது செய்தியின் மூலம் இதை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறது. என் அன்பே, கொடுப்பவர் இப்பொழுது கொடுக்க தயாராக இருக்கிறார். பல ஆன்மீக ஆசீர்வாதங்கள் ஒரே நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் கொட்டப் போகின்றன. அதனால் எந்த துன்பமும் உங்களை தொந்தரவு செய்யாது. எந்த பிரச்சனையும் உங்களை தொந்தரவு செய்யாது. உங்கள் ஆன்மீக சிந்தனை அபரிமிதமாக வளரப்போகிறது. உங்களுக்காக சில கதவுகள் திறக்கப் போகின்றன. நீங்கள் எல்லாம் வல்ல இறைவனை நம்புகிறீர்கள். அதனால்தான் உங்கள் அடிகள் இப்போது வெற்றியை நோக்கி வேகமாக நகர்கின்றன. உங்கள் கனவுகள் நனவாகும். நீ உன் வாழ்வில் மகத்தான முன்னேற்றத்தை அடையப் போகிறாய். என் குழந்தையே, நீ வெகு தூரம் முன்னேறிச் செல்வாய். இனி பணப்பற்றாக்குறை இருக்காது. மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும். இன்று உனக்கு திடீரென்று ஒரு நற்செய்தி கிடைக்கும். நீ கற்பனை செய்த மகிழ்ச்சி இதோ இப்போது அதை ஒரு பரிசாகப் பெறுகிறாய். பொறுமையுடனும் விடாமுயற்சியுடனும் நீ வெற்றி பெற பாடுபட்டாய். இப்போது வெற்றியும் அடைந்து விட்டாய். எந்த வேறுபாடுகளும் இல்லை. உனக்கு எதிரிகள் இல்லை. இப்போது நீ அனைவருடனும் நட்பாகிறாய். அனைவரும் உனக்கு ஆதரவளிக்கிறார்கள். எல்லா திசைகளிலிருந்தும் மகிழ்ச்சி உன் மீது பொழியும். நிதி நெருக்கடியும் பணப்பற்றாக்குறையும் இப்போது மறைந்து வருகின்றன. உன் குழப்பத்திலிருந்து வெளியே வா. என் அன்பே, இது கொண்டாடுவதற்கான நேரம். நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய். நீ வெகு தூரம் செல்வாய். முன்பை விட மிகவும் அழகாக தெரிவாய். வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். உன் பாதையில் நீ நிறைவு பெறுவாய். உனக்கு இனி எந்த கவலையும் இல்லை. ஏனென்றால் துன்பங்களும் பிரச்சனைகளும் மறைந்து வருகின்றன. துன்பங்களும் தடைகளும் இப்போது வாழ்க்கையிலிருந்து விலகிச் செல்கின்றன. இது மகிழ்ச்சியாக இருப்பதற்கான நேரம். இது உன் அன்புக்குரியவர்களை இன்னும் அதிகமாக அரவணைப்பதற்கான நேரம். நீ ஆசீர்வதிக்கப்படுவாயாக. உன் நல்வாய்ப்பு அதிகரித்து வருகிறது. நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி வேகமாக செல்கிறீர்கள். வெற்றியின் கொடி எப்போதும் உங்கள் தலைக்கு மேல் பறக்கும். நிதி நெருக்கடி முடிவுக்கு வரும் நேரம் வந்துவிட்டது. பணம் வெள்ளம் என பாயும். உங்கள் வாழ்வில் நிதி பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்திருந்த காலங்களை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள். நீங்கள் பல சிரமங்களை தாங்கிக் கொண்டீர்கள். பல குறைகளை தனியாக எதிர்கொண்டீர்கள். ஆயினும் நீங்கள் நேர்மையின் பாதையை கைவிடவில்லை. எல்லாம் வல்ல இறைவன் மீதான உங்கள் நம்பிக்கையை நீங்கள் கைவிடவில்லை. இதோ உங்கள் துயர நாட்கள் இப்போது முடிவுக்கு வருகின்றன. மகிழ்ச்சியின் பாதை உங்களை நோக்கி திரும்பியுள்ளது. எல்லாம் வல்ல இறைவன் என் அதிர்ஷ்டத்தின் நட்சத்திரத்தை உங்கள் மீது பொழிகிறார். பிரபஞ்சத்தின் சக்திகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆதரவளிக்கின்றன. நீங்கள் மேற்கொள்ளும் எதிலும் எங்கு சென்றாலும் பெரும் வெற்றியை அடைவீர்கள். நீங்கள் சென்று வெற்றியை காண்பீர்கள். நீங்கள் வெகு தூரம் செல்வீர்கள். நீங்கள் ஒரு மாபெரும் வெற்றியை பதிவு செய்வீர்கள். நீங்கள் ஒரு காலத்தில் அனுபவித்த பணப்பற்றாக்குறை இப்போது உங்களுக்கு செழிப்பை கொண்டு வரும். யாரோ ஒருவர் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு உதவ விரும்புகிறார். ஒரே இரவில் அற்புதங்கள் எப்படி நிகழ்கின்றன? உங்கள் வாழ்வில் இப்போது ஒரு மகிழ்ச்சியான கனவை காண்பீர்கள். அந்த கனவு விரைவில் நனவாகும். வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிரம்பியிருக்கும்.
உண்மை எப்போதும் வெல்லும். இதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் இதயம் மிகவும் மேன்மையானது. நீங்கள் ஒருபோதும் யாரையும் ஏமாற்றியதில்லை. நீங்கள் எப்போதும் உண்மையை ஆதரித்திருக்கிறீர்கள். இப்போது உண்மை வெல்லப் போகிறது. எல்லா திசைகளிலிருந்தும் மகிழ்ச்சி உங்கள் மீது பொழியும். உங்கள் வாழ்வில் இருந்த இப்போது மறைந்து வருகிறது. நீங்கள் மற்றவர்களின் வாழ்க்கையை ஒளிரச் செய்துள்ளீர்கள். உங்கள் வாழ்வில் உள்ள தடைகளை நீக்க இறைவன் இப்போது முடிவு செய்துள்ளார். நீங்கள் விரும்பிய விஷயங்களை இப்போது ஈர்க்கிறீர்கள். உங்கள் வாழ்வில் உள்ள சிரமங்கள் இப்போது முடிவுக்கு வருகின்றன. அவர் உங்களை குழப்புவதற்காக சில காரியங்களை செய்வார். நீங்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் சரியான பாதையிலிருந்து உங்களை திசை திருப்பும் வகையில் சிலர் ஏதாவது செய்வார்கள். அவர்களால் எதையும் செய்ய முடியும். அவர்கள் உங்கள் மனதில் எதிர்மறை எண்ணங்களை விதைக்க முடியும். அத்தகையவர்களிடமிருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டும். நண்பர்களே, இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லப்படும்போது அது உங்களை எச்சரிக்கையாக இருக்க வைப்பதற்காகவே. உங்கள் வாழ்க்கையை யாருடனும் ஒப்பிடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை முழுமையாக வாழ வேண்டும். மிகவும் மகிழ்ச்சியாக இருங்கள். சந்தோஷமாக இருங்கள். உங்களை யாருடனும் ஒப்பிடாதீர்கள். உங்கள் கவலைகள் அனைத்தும் இப்போது முடிந்துவிட்டதாகவும் நான் கேள்விப்படுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் இருந்த தடைகள் அனைத்தும் நீக்கப்பட்டுவிட்டன. ஒருவேளை நீங்கள் 6, 12, 9, 10 போன்ற சில எண்களை திரும்பத் திரும்ப பார்க்கிறீர்கள். மனம் தளராதீர்கள். இது உங்கள் கவலைகள் முடிந்துவிட்டன என்பதற்கான அறிகுறி. உங்கள் வாழ்க்கையிலிருந்து அனைத்து தடைகளும் நீக்கப்பட்டுவிட்டன. நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்க வேண்டும். வாழ்க்கையை அனுபவியுங்கள். அதிகமாக சிந்திக்காதீர்கள். எதை பற்றியும் கவலைப்பட்டு உங்களை தொந்தரவு செய்யாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீண்ட காலமாக ஒரு காத்திருப்பு காலம் இருந்ததாகவும் நான் கேள்விப்படுகிறேன். நீங்கள் நீண்ட காலமாக எதற்காகவோ காத்திருந்தீர்கள். ஆனால் இப்போது உங்களுக்கு பச்சை கொடி கிடைத்துள்ளது. இந்த செய்தியை நீங்கள் கேட்டால் இது ஒரு அறிகுறி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்போது நீங்கள் தயாராக வேண்டும். நீங்கள் செயல்பட வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆழமான மாற்றத்தை கொண்டுவரும் ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது. நடக்கவிருப்பது எதுவாக இருந்தாலும் அது உங்கள் நன்மைக்கே. உங்கள் வாழ்வில் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை கொண்டுவரும் சில விஷயங்கள் வரவிருக்கின்றன. உங்கள் நல்வாழ்வு இதற்குள் மறைந்துள்ளது. நீங்கள் விரும்புவது முக்கியமல்ல. நடக்கவிருப்பது உங்கள் நன்மைக்காகவே என்பதுதான் முக்கியம். நான் சில விஷயங்களை காண்கிறேன், ஆனால் அவற்றை இப்போது உங்களிடம் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவற்றை சொல்வதற்கு இது நேரமல்ல. ஆனால் இதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை வேகம் எடுக்கப் போகிறது. நீங்கள் எதற்காக காத்திருந்தீர்களோ அது நடக்கப் போகிறது. இது முற்றிலும் தெளிவானது. நான் இந்த செய்தியை தயாரித்துக் கொண்டிருந்த போது ஒரு பண்டிகை சூழல் நிலவுவதற்கான சமிக்ஞைகளை நான் மீண்டும் மீண்டும் பெற்றேன். பட்டாசுகள் வெடிப்பது போல ஏதோ ஒரு கொண்டாட்டம் நடந்து கொண்டிருந்தது. உங்கள் காத்திருப்பு காலம் முடிவுக்கு வரப்போகிறது என்பதற்கான தெளிவான அறிகுறி இது. நீங்கள் நீண்ட காலமாக விரும்பியது உங்கள் வாழ்வில் வரப்போகிறது. நீங்கள் காத்திருந்த சில விஷயங்கள் இருந்தன. இறுதியாக எங்கிருந்தோ உங்களுக்கு பச்சை கொடி காட்டப்படுகிறது. இப்போது நீங்கள் முன்வந்து பொறுப்பேற்க வேண்டும். உங்கள் இதயத்திலிருந்தும் உங்கள் இதயத்தில் உள்ள தெய்வங்களிடமிருந்தும் நீங்கள் நம்புபவர்களிடமிருந்தும் நீங்கள் கேட்டவை அனைத்தும் நிறைவேற சிறிது காலம் பிடித்தது. அதை நான் இங்கே காண்கிறேன். ஒரு சிறிய தாமதம் ஏற்பட்டது. ஒரு காத்திருப்பு காலம் இருந்தது. ஆனால் இப்போது அது உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. உங்கள் இதயம் மகிழ்ச்சியில் துடித்துக் கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் மனதுக்குள் சிரித்துக் கொண்டிருக்கலாம். சில விஷயங்களின் நேரம் இன்னும் வரவில்லை என்பதை நான் காண்கிறேன். ஆனால் அவை உங்கள் வழியில் அனுப்பப்பட்டுள்ளன. நீங்கள் அவற்றை முன்கூட்டியே பெற்றுள்ளீர்கள். இவை அனைத்தும் உங்கள் நற்செயல்களின் விளைவு. உங்கள் செயல்கள் மிகவும் குறிப்பிடத்தக்கவை, ஏனெனில் அவற்றுக்காக விதிக்கப்படாத ஒன்று கூட உங்களை வந்தடைந்துள்ளது. இதுபோன்ற செயல்கள் எல்லோருடையதும் அல்ல. செயல்கள் இதயத்திலிருந்து
இதயத்திற்கு பாயும்போது காலம் கூட வளையும். அதனால்தான் நீங்கள் முன்வந்து பொறுப்பேற்க வேண்டும். இந்த பயணத்தில் உங்கள் இதயத்தில் உள்ள தெய்வங்கள் உங்களுக்கு பெரிதும் உதவுவார்கள். அவர்கள் ஒவ்வொரு அடியிலும் உங்களுடன் வருவார்கள். ஆம், ஒரு பெரிய வாய்ப்பு உங்கள் வழியில் வருகிறது. மக்களிடமிருந்து பெரும் மரியாதையை பெறுவதை நீங்கள் காணலாம். இடிமுழக்கமான கைத்தட்டல்களுடன் நீங்கள் வரவேற்கப்படுவதைக் காணலாம். உங்களுக்காக ஒரு மேடை உருவாக்கப்படுவது போல் உணர்கிறீர்கள். உங்களை பெருமிதத்தால் நிரப்பும் ஒரு தருணம். இவை நீங்கள் ஒருவேளை கற்பனை செய்திராத விஷயங்கள். மக்களிடமிருந்து நீங்கள் அளவற்ற மரியாதையை பெறுவீர்கள்.